அத்தகா மறுபடியும் பாஷ்யம் முழுக்க சொல்கிறார் பாருங்க. சாரீரக சாஸ்திரத்தை ஒரே சென்டென்ஸில் அத்தகா முமுக்ஷுவிர் ஞாதவியம் நிரஸ்த நிகில தோஷகந்தம் அனபதிகாதிசய அசங்கேய கல்யாண குணாகரம் ஜிகித ஜெகதேக காரணம் பரம் பிரம்ம. எனவே என்ன சொல்கிறோம், பாஷ்யத்தில் சொன்னோம்னா முமுக்ஷுக்களாலே அறியப்பட வேண்டியது தோஷமே இல்லாததான எல்லை இல்லாத மிக உயர்ந்த கணக்கடங்காத கல்யாண குணங்கள் சுரங்கங்கள் பல தன்னகத்திலே கொண்டிருக்கக்கூடிய உலகத்துக்கு ஒரே காரணமானது பரபிரம்மம் என்று சொல்லப்பட்டது. தத்ஞானஞ்ச மோட்ச சாதனம், அவனை பற்றி உபாசனம்தான் மோட்சத்துக்கு வழின்னு சொல்லப்படும். அது எப்படி இருக்கும், அசகிருதா ஆவர்த்த ஸ்மிருதி சந்தான ரூபம் உபாசனாத்மகம். அது திருப்பி திருப்பி அசகிருத்து ஆவர்த்தி பண்ணணும் அசகிருத் பலமுறை பண்ணணும். பகவானை பற்றி நிரந்தரம் நினைக்கணும். அப்படி உபாசனம் பண்ணினால் உபாசன பலச்ச அர்ச்சிலாதினா பிரம்ம உபசம்பத்திய ஸ்வஸ்வரூபூத ஜானாதிகுண ஆவிர்பாவ பூர்வக அனந்த மகாத்பூத்தி அவதி அனவதிக அதிசய ஆனந்த பிரம்மானுபவ அபுனராவர்த்தி ரூபா. அந்த உபாசனை பண்ணுவான் வைகுண்டம் போய் தன்னுடைய இயற்கையான அந்த 8 குணங்கள் சொல்லியிருக்காரு. பிரஜாபதி பிரம்மதேவன் இந்திரனுக்கு அபகத பாப்மா விஜரோ விமுர்த்தி விசோகா, அந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் வந்து மீட்சியின்றி வைகுண்ட மாநகரில் எம்பெருமானை அனுபவிப்பான் என்று இது சாரீரக சாஸ்திரேன உக்தம் பவதி முடிவு வச்சு. ஆனால் இந்த பாஷ்யக்காரர் இவ்வளோ நல்லவர், இவரை போய் கடைசி காலத்தில் உபதேசம் பண்ணுன்னா ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல், என் புஸ்தகத்தை வாசித்து பிரச்சாரம் பண்ணுவோம். எவ்வளோ கொடுமையாக இருக்குது. கை கூப்பிண்டே இருக்கிற பெருமாள் முன்னாடி என் புஸ்தகத்தை வாசின்னு சொல்கிறாரு. பாஷ்யக்காரருடைய குணத்துக்கு ஒத்து வர்றாருன்னா பாஷ்யக்காரர் ஏன் இப்படி சொன்னார் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. பிரபன்ன ஜனசந்தான கூட்டஸ்தான நம்மாழ்வாருடைய உத்தரவு. அவராக சொன்னால் பாஷ்யத்தை அது திரும்பி செய்வி கடத்த விடுறேன். அவருக்கும் பாஷ்யத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிதான் இருக்கோ. அவர் விஷயம் சொல்லியிருக்கார். கோமின் துழாய்முடி ஆதி அம்சோதி குணங்களே, இதுதான் நமக்கு இருந்த உத்தரவு. துழாய்முடி துளசி கிரீடத்தில் உடையவனான ஆதி காரணபூதனான அம்சோதி அழகிய ஜோதிஷருடைய சுந்தர ஜோதிர்மய விக்கிரகனுடைய குணங்களையே கோவின் சேர்த்து அனுபவியுங்கள். அதைத்தான் மன சொல்லிருக்கார். அதைத்தான் நான் ஸ்ரீபாஷ்யத்தில் பண்ணியிருக்கேன். அதனால் அதை ஆவர்த்தி பண்ணுது. இத்தனை நாள் இதை சொல்லலையே, வேற ஒன்றும் சொல்கிறது. இதில் தான் அது இப்போ அதுக்குள்ளே இருக்குது. அது எப்படின்னு நான் அதை எம்பெருமானுடைய ஸ்வரூப குணங்களை ரூபகுணங்களுன்னு சேர்த்து அனுபவியுங்கோள் அப்படின்னு நம்மாழ்வார் நம்ம கட்டளையிட்டு. ஸ்வரூப குணங்கள்னால் என்ன, சத்தியத்தை ஞானத்தை அனந்தத்தை அமலத்தைன்னு பயமுறுத்துறான். ரூபகுணங்கள்னா அதில் ஸ்ரீயப்பதித்துவத்திலேருந்து ஆரம்பம்லாம் ரூபகுணங்கள். திவ்யகந்தகா சர்வகந்தகா சர்வரசகா இத்தியாதி. ஸ்வரூபகதமாய் பகவானுடைய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய விக்கிரககதமாயும் அவருடைய திருமேனில் உள்ளதுமான கல்யாண குணங்களை எம்பெருமானோடு சேர்த்து அனுபவியுங்கோள். அதை பகவானோட சேர்த்து அனுபவியுங்கள். இவர் நம்மாழ்வார் சொன்னாரே, இது எங்கே இருக்குன்னு கேட்டால் உபனிடத்துலேயும் இந்த விஷயம்தான் சொல்லியிருக்கு. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா யோ வேதரிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணிதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஸ்ஸிதேதி. இங்கே சத்தியம் ஞானம் அனந்தம்னு இவைகளை கொண்டு நிரூபிக்கப்பட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மத்தை எவனொருவன் உபாசிக்கிறானோ அவன் பரமபதம் போய் எல்லா காமங்களையும் பிரம்மத்தோடு கூட அனுபவிக்கிறான். காமங்கள்லாம் என்ன, அங்கே போயும் காமம் தானா? காமம்னால எனக்கு தகராறான விஷயம். எது விரும்பப்படுகிறதோ அதுக்கு காமம். காமியதேதி காமம். மூக்ஷுவுக்கு விரும்பப்படுது பகவத் கல்யாணம். ஆக பகவத் கல்யாண குணங்களை பகவானோடு அனுபவிக்கணும். உடனே நம்ம ஃப்ரெண்டு அத்வைதி சொன்ன அப்படி அர்த்தம் சொன்னேன்னா பெரிய தப்புயா. பிரம்மத்தை அதன் குணங்களோடு அனுபவிக்கிறான்னு சொல்லணும். அதை விட்டு பிரம்ம குணங்களை பிரம்மத்தோடு அனுபவிக்கிறான்னு சொல்கிறேன். நியாயமாக
மாப்பிள்ளை வந்தார் பெட்டி படுக்கையோடன்னு சொல்லணும். பெட்டி படுக்க வந்து மாப்பிள்ளையோடையும் சொல்லலாம். சயுக்தே அப்பிரதானே திருத்தீயான்னு உங்கள் சமஸ்கிருதத்தில் ஒரு சூத்திரம் இருக்கு. யாருக்கிட்ட 2 பேர் வரா, இவரும் அவரோடு இவர் மாமியார் வரா, மாட்டு பொண்ணு வரா. மாமியாரோட மாட்டு பொண்ணு வந்தான்னு சொல்லணுமா, மாட்டு பொண்ணோட மாமியார் வந்தான்னு சொல்லணும். அது அந்த ஆற்றை பொறுத்தது விட்டான். அந்த ஆற்றுல யாருக்கு போடுறக்கோ இப்படி பார்த்து சொல்லிட்டு, மாமியாரோட மாட்டு பொண்ணு வந்தான்னா நியாயமான விஷயம். மாட்டு பொண்ணோட மாமியார் வந்தார்னா மாட்டு பொண்ணு இழுத்துட்டு வரா மாமியார். அதுதான் கலியுக தரமாட்டானோ ஏதோ ஒன்று சொல்லணும். யாருக்கு பிராதானியம் உண்டோ அவர் முதல் விபத்தில் இருப்பார் அல்லது 2வது விபத்தில் இருப்பார். யாருக்கு அப்பிராதானியமோ அவர் 3வது விபத்தில். அதான் சகயுக்தே அப்பிரதானே திருத்தியான்னு சூத்திரம். இதுக்கு என்ன பண்ணா வியாகரணக்காராலே தேவையில்லை அப்படின்ட்டான். சகயுக்தே திருத்தியா பூரா அப்பிரதானங்கிறது எடுத்து விடணும். ஏன்னா புத்திரேன சக பிதா ஆகதகான்னு சொன்னால் பையனோட அப்பா வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்தது 2 பேரும் தானே. அந்த ஆகதகாங்கிற கிரியையில் 2 பேர் வந்துவிட்டா சென்டென்ஸில். அதுலேருந்து பெரிய தாழ்ச்சி உயர்ச்சி. அதனால் பாண்டிய சூத்திரத்தில் உள்ள அப்பிரதானத்தையே தேவையில்லை, வேஸ்ட்டு எடுத்து உள்ளான்ட்டான். ஆனால் உபரிதத் பாஷைக்காரர் போல் எல்லா விஷயம் தெரிஞ்சவா அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, அதனால தான் சொல்லுவோம். ஒத்துக்கிறீங்க நீ அப்போ இங்கே மாட்டிண்டியே. பிரம்ம குணங்கள் இம்பார்ட்டண்ட்டா, பிரம்மம் இம்பார்ட்டண்ட்டா? பிரம்ம இருந்தால் தானே பிரம்ம குணமே வரும். அதான் பிரம்மத்துக்கு பிராதானியம் சொல்லணும். சோஷ்டுதே சர்வான் காமான் பிரம்மணா சக சொல்ல. சோஷ்டுதே சர்வைகி காமைகி சக பிரம்மன்னு சொல்லணும். எல்லா கல்யாண குணங்களோடு பிரம்மத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லிடணும். இப்போ எனக்கு குணத்துக்குன்னா பிராதானியம் வந்துடுது, பிரம்மத்துக்கு அப்பிராதானியம் வந்துடுது. உங்களுக்கு இஷ்டமானு கேட்டான். சேஷாணாம் சேஷிணச்ச ஸ்புரதி சுகதயா சர்வதா சர்வதத்வே நித்யானாம் முக்தி பாஜாமபி புவனகிருதா போகமாத்திரம் சமானம். தேசிகத்தை பற்றி விசாரித்தார். ஜாஸ்தி போக வேண்டாம், நாழி ஆகிட்டுருக்கு. சுவாமி எம்பெருமானார் ஜிக்யாசாவில் ஒரு பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் சொல்லிட்டார். ஆனந்தம் பிரம்மணோ வித்வானிதி பிரம்மணா கல்யாண குணான் அத்தியாதரேண பக்தி இயம் ஸ்ருதிகி. வேதத்தில் என்ன சொல்லுது? ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குலசி. பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை கல்யாண குணத்தில் ஒன்றும் அதை உபாசிப்பவனுக்கு பயம் இல்லைன்னு எடுத்து அப்படி தானே சொல்லிது. பிரம்மத்தை உபாசிக்கிறவன்னு சொல்லித்தா. வேதமே பிரம்மத்தினுடைய குணத்துக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. அதான் நாங்கள் அர்த்தம் சொல்கிறேன். ஏன் சண்டைக்கு வரேன்? ஆனந்தம் பிரம்மணா ஆனந்தம் வித்வான். பிரம்மத்தினுடைய ஆனந்தம்ங்கிற கல்யாண குணத்தை உபாசிக்கிறவன். அங்கே வேதம் அப்படி தானே சொல்லியிருக்கு. அத்தியாதரேன பக்தி குணத்தில். ஆகினால அதுதான் எங்களுக்கு இஷ்டம். நிறையா பெரிய தகராறு. பிரம்மத்தினால்தான் பிரம்ம குணத்தினால்தான் பிரம்மத்துக்கு பெருமை. பிரம்மத்தினால்தான் பிரம்மத்திட்ட இருக்கிறதுனால தான் குணத்துக்கு. நீ எது சொன்னாலும் அதுதான் சாரம் பிரியமாக சொல்லிட்டாங்க. அதான் பிரம்மத்துக்கிட்ட இருந்தால் அதெல்லாம் கல்யாணம் குணம். அதை எங்கள் ஆச்சாரியர் எது சொன்னாலும் அதெல்லாம் சாஸ்திரம் சாரம். ஓகே. அல்லது அந்த குணங்கள் இருப்பதனால தான் அவனுக்கு ஏற்றம். அது 2 பேரும் இது லக்ஷ்மினால் தான் பெருமாளுக்கு, பெருமாள் தான் லக்ஷ்மிக்கு. இதெல்லாம் தகராறு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா. இருந்தாலும் குணத்துக்கு தான் பிராதானியம். இதை பிராயண முனையோராஜன் நிவத்தா விதி நிஷேததா நைர்குண்யஸ்தா ரமந்தேஸ்ம குணானு கதனே ஹரே. பகவானுடைய குணானு கதனம் தான் எப்பொழுதும் சரி. பகவானுடைய ஸ்வரூபத்தை விட பகவத் குணத்துக்கு விசேஷம் பெருமை. ஆகையினால இவ்வளோ நாளி சொன்ன இந்த விஷயத்தை பின்னாடி பாஷ்யக்காரர் திருவுள்ள குணத்துக்கு தான் பிராதானியம் சொல்லி பாஷ்யக்காரரே காலக்ஷேபத்தில் விவரித்ததை கேட்டு அவர் திருவடியிலிருந்து திருக்குறைய பிரான் வெள்ளார் சொல்ல அதை எங்களாழ்வான் கேட்டு அவர் திருவடியில் அம்மாள் கேட்டு அதே காஞ்சிபுரத்தில் தான் விளக்கினதை சுதப்பிரகாசிகளை ரெக்கார்ட் பண்ணிட்டான். அங்கே வேறு இந்த 16 பாதங்களையும் வேறு ஆங்கிள் அனுபவிக்க சொல்லி காமிச்சிட்டோம். இந்த 16 பாதங்களும் பகவானுடைய 16 குணங்களை சொல்கிறதுன்னு அனுபவம். இதே விஷயத்தை அப்படி திருப்பின்னு வந்தால் இதுவும் பாஷ்யத்தினுடைய அடிப்படை தான். அதனால தான் வேதங்கள் மொழி விளங்க வியாசன் விரித்த 4 பாதங்கள் 16 சுவாமி. ஷோடச பாதத்தில் ஷோடச குணங்கள், 16 பாதத்தில் 11 கல்யாண குணங்கள் இருக்குது. அப்படி அனுபவியுங்கள்.
அதனால தான் நாங்கள் பிதாமகம் கூட சேர்த்துட்டா ஷோடசபாத நீதி கணனா. ஷோடசபாதம்னு 16 பாதங்களை வியாசர் 16 குணங்களை சொன்னார். முதல் அத்தியாயம் காரணாத்தியாயம்னு சொல்லிட்டோம், 2வது அவிரோதாத்தியாயம், 3வது சாதனாத்தியாயம், 4வது பலாத்தியாயம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணினோம், ஒன்று சொன்ன முடியும். அதாவது அயோக வியவச்சேத பாதகா, அந்நியோக வியவச்சேத பாதகா, அஸ்பட்ட ஜகதி வியவச்சேதா, இதெல்லாம் யாருக்கே அவ்வளோ தூக்கி போடலாது. அதுலேருந்து வந்த விஷயத்தை சார சொல்லணும். ஆரஞ்சு பழம் கிடச்சா தோலியை கிழிச்சாச்சு, மேலே போட்டாச்சு, அவரை மிக்சியில் போட்டு மாமி அடித்து கொடுத்தா ஜூஸு. அதனால் இப்போ எல்லாம் போயிட்டு ஜூஸு கொண்டா சாப்பிடுட்டு, அதான் சாரம். ஈக்ஷத்தி அதிகரணம் அப்படிங்கிற 5வது முதல் நாள் அதிகரணம் இன்ட்ரடக்ஷன் விட்டுருக்கோம். ஈக்ஷத்தி அதிகரணம் முதல் பாதத்தில் உலகத்துக்கு பகவான் தான் காரணம். சதேவ சோமீதமக்ராசி ததைக்ஷத பகுஸ்யாம், அதில் ஸ்வேச்சாத சர்வஹேது. வேற யாரும் சிருஷ்டிங்கிறல, தானே சிருஷ்டிச்சான் பகவான். அங்கே ஏகமே அத்விதீதுக்குள்ள அர்த்தம் அது. அது ஈக்ஷத்தியதிகரணத்தில் ஜெகத்காரணம் சொல்லப்படுது. ஆனந்தமயாதிகரணத்தில் சுபகுண விபவானந்த நிசி மகர்ஷா, எல்லையில்லாத ஆனந்தமுடையவன்னு காண்பிச்சு. அந்தரதிகரணம் சுத்தா கர்மோத்த நித்யாகிருதி, அவனுக்கு அற்புதமான கர்மாவனால் இல்லாத சுத்த சத்துவனால திருமேனு உண்டுன்னு காண்பிச்சு. பிராணாதிகரணம் சப்ராணா பிராணபேத வியதிபிதுர ஜெகத் பிராணனகா, உலகத்தையெல்லாம் அவன் தான் பிராணனாக இருந்து காப்பாற்றுறான்னு காண்பிச்சு. 10வது அதிகரணம் ஜோதிட அதிகரணம் முதல் பாதத்தில் திவ்ய தீப்தி, அவருடைய சுடர் திருமேனி சுடரை சொல்லுது. இந்திர பிராணாதிகரணம் 11வது அதிகரணம் பிராணேந்திராத்யந்தராத்மா, இந்திரன் அவனுடைய பிராணம் எல்லாத்துக்கும் அந்தராத்மான்னு சொல்லிது. இப்படி இத்தனை குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதல் பாதத்திலேயே. அதில் முதல் பாதம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், எம்பெருமான் ஜெகத்துக்கு காரணம் என்பதை சொல்கிறோம். இதைத்தான் சுவாமி தேசிகர் என்ன பண்ணார், முதல் பாதம் பகவானுடைய சிரஷ்டத்துவத்தை சொல்லித்து ஸ்ரஷ்டா மீதிகளே சொல்லுவோம். ஆனால் இப்போ எப்படி அடுத்த பாஷிகாரர் சொன்னதை எப்படி கொண்டு வந்து இன்று கொண்டு கொடுக்குறவர் நிறைய. இது எதுக்கடாப்பா எங்கள் அப்பா ஸ்ரீபாஷித்தையே கேட்டு 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 ஆனந்தப்பட்ட பெருமாள் இன்றைக்கும் கேட்டுருக்கிற பெருமாள். இந்த சிசுபாலன் கண்ணாப்பினான் மெஸ்ஸா என்ன, அதெல்லாம் காதில் அப்படியே ஈயத்தை உருக்கி ஊற்றினா மாதிரி இருந்து விபவாதாரத்தில் பொறுத்துட்டு இருந்தேன். அந்த குறதி இந்த அர்ச்சையில் ஸ்ரீபாஷ்யத்தை நீ சொல்ல கேட்டேனேன்னு அம்மாவை கட்டி அனுப்பிச்சிட்டார் பெருமாள் வர்ணிக்கிறா வரது ஜாபி. ஆகினால் தேப்பெருமாள் அவதரிக்கிற கட்டத்தில் பாஷ்யத்தையே கொடுத்தார் சுவாமி தேசிகன். சித்த சித்தன விரித்துரைத்தன அனைத்தமைத்துறையும் இறைவனார். ஒரு பாதம் எடுத்து மணி 6:41 4 நிமிஷம் இருக்கு. 2ஆம் பாதம் சர்வத்திர பிரசித்தாதிகணும் முதல் அதிகணும். இந்த பாஷ்யத்தோட அரேஞ்ச்மெண்ட் ரசிக்கணும். நாம் அந்த ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் பாஷ்யம் இன்னும் கரகானதை எப்படி பிளான் பண்ணியிருக்கார் வியாசர்னு எடுத்து காணிச்சுக்கிறோம் ஆச்சாரியர். இதில் 6 அதிகரணம் 2வது பாதத்தில் 6 அதிகரணமும் என்ன வாக்கியங்களை விசாரிச்சிருக்கானா, விஸ்வம் பாதே திதியே வபுரிதி கதையன் சிந்தியதே வாக்கியம் இருக்கா. சிவபிரகாசிகள் இருக்குது, சுவாமி தேவன் ஸ்லோகமாக. உலகம் முழுக்க எம்பெருமானுக்கு சரீரம் என்று சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள் முழுக்க இந்த 2ஆம் பாதத்தில் அரசியல் வருது. ஒவ்வொரு அதிகத்தில் பார்த்தாலும் கிடைக்கும். சுவாதீனாசேஷ சத்தா அஸ்தி மேதையா சர்வபாவேன திஷ்டன், அப்படி சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னா உலகம் முழுக்க உடம்புலேருந்து தான் வருது. இப்படி இந்த 2வது பாதத்தினால எம்பெருமான் உலகத்தை தனக்கு உடலாக உடையவன் என்று சொல்லப்படும். அது அப்படியே தமிழில் சமஸ்கிருத தேகின்னு போட்டார். தமிழில் சீரிய பெரிய உருவடைய உடலமென நடலமிலதிலகு நிலையினார். எல்லாத்தையும் தனக்கு சரீரமாக வச்சுட்டுருக்கார். அப்போ அவருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சரீரம் இருக்குது, அதில் வர டயபெட்டிஸே தாங்க முடியல. எல்லா சரீரமும் எத்தனை வேதனை பண்ணுது அப்படின்னா, சிறிய உருவம் பெரிய உருவம் இந்த படிப்பட்ட எல்லாத்தையும் தனக்கு உடலாக வச்சுட்டாலும் நடலம் இல்லது கொஞ்சம் கூட தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை. 3வது பாதம் ஸ்வனிஷ்டகா. இந்த பெருமாள் 3வது பாதம் என்ன சொல்லி திருந்தோட்டோம்,
நாம் என்ன ஸ்பஷ்டலிங்க ஜீவபாதம்னு அது ஒரு ஆங்கிள். அதில் இருக்கிற வேத வாக்கியங்கள் விசாரிச்சதெல்லாம் என்ன சொல்கிறது, நாங்கள் பெருமாள் தன் பெருமைக்கு இன்னொருத்தரை எதிர்பார்க்கலை. ஆனால் ஸ்வனிஷ்ட ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா அதை சொல்கிறதான். அந்த குணம்தான் அந்த 3வது பாதத்தில் வரையப்பட்டிருக்கு. இந்த ஸ்பட்டஜீவம் அஸ்பட்டஜீவம் இந்த அனாலிசிஸ்லாம் வச்சுக்கோங்க, நல்லா இருக்குது. அது அனாலிசிஸில் தேர்ந்த விஷயத்தை வச்சுக்கோங்க. சிபாஷ்யம் பகவத் குணானுபவத்துக்கே ஏற்பட்டது. அந்த குணானுபவம் நன்னா பண்ணுறதுக்கு தான் அனாலிசிஸ் முன்னாடி. இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுறது, அனாலிசிஸுக்கு அண்ணன் போகிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. அந்த அனாலிசிஸுக்கு டூலாக இருக்கிற சாமானிய சாஸ்திரத்திலேயே படிச்சுட்டு அப்புறம் அதை மறக்கிறதுக்கு பல நாள் வேணும். அவன் சொல்கிறான் ஆத்மா நித்தியம்னு சொல்கிறான். அப்போ வந்துட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு 3 வருஷம் படித்து அப்புறம் மறக்கணும் அதை. ஆமாம், மீமாம்சகன் சொல்லி கொடுத்தான். இது தேவதைகளுக்கு சரீரம் கிடையாது, தேவதைகளுக்கு அனுகிரக புத்தி கிடையாது. அதெல்லாம் 3 வருஷம் படித்தான் மீமாம்சா சிரோபடி. வேதாந்தத்தில் உட்காந்து அதெல்லாம் தப்புடாது, அதெல்லாம் மறக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு லேர்னிங் அன்லேர்னிங் வேணும். ஆனால் இதெல்லாம் போகாது. இதுக்கப்புறம் ஒன்று லேர்ன் பண்ணணும். என்ன சொல்கிறதுன்னா இந்த அதிகாரத்தில் இன்னொரு குணம்னு சொல்கிறதுன்னு அனுபவிக்குது. அதுக்காகத்தான் சுவாமி தேசிகன் பாடுபடுறான். அதுக்காகத்தான் ஆச்சாரியெல்லாம் பாடுபடுறான். வெறும் சண்டை புஸ்தகம் பாஷ்யம்னு நினச்சானா அது பைத்தியகார்த்தம். அப்படி இல்லை. இந்த சண்டை கிண்டையெல்லாம் போட்டு வர ரிசல்ட்டு என்ன, அந்த ரிசல்ட். அதனால் பகவத்கீதையமோ பாஷ்யமோ ரெண்டும் பகவத் குணானுபவத்துக்கு ஏற்படும். சித்திரத்தில் 3வது பாதம் என்ன சொல்கிறதுனா ஸ்வனிஷ்டன்னு சொல்கிறோம். இதை கருணாகராச்சாருக்கு தர்க்க பரிஷ்காரம் பண்ண வராது, அதனால் ஒரு பிடிக்காது, அதெல்லாம் சொல்கிறான்னு நினச்சிக்காதுங்க. அதை பற்றி அவன் எடுக்க, அதை பற்றி பெரிய மேட்ரே இல்லை. அதெல்லாம் டூல்ஸு செகண்டரி. அதில் ப்ரைமரியான எசன்ஸ் இது அனுபவம். சித்திர தேயிலை ஒத்த 10 முத்தர் பித்தி எனும் உணர்வினார். இது எம்பெருமான்கிற சுவர் மேலே எழுதப்பட்ட சித்திரம் தாண்டா அத்தனையும். அவன்லாம் கோபுர பொம்மையாக கோபுரத்தை தாங்கிறது. அத்தனை பொம்மை வச்சுருக்காதான் கோபுரத்தை தாங்கிறது. அந்த மாதிரி எம்பெருமான் அவன் இன்னொருத்தர் அவன் தாங்கிறான். அவன் தான் எல்லாத்தையும் தாங்குறான். அதை சொல்கிற வேத வாக்கியங்களை விசாரித்து அந்த தன்மை நாராயணனுக்கே உண்டு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அவர். அதனால் 3வது பாதம் ஸ்வனிஷ்டன் என்கிற கல்யாண குணத்தை சொல். 4வது பாதம் நிரவதி மகிமா. 4வது பாதத்தில் அவனுடைய மகிமைக்கு எல்லையே இல்லை. ஆமாம் சுவாமி, அவனே களிமண்ணாகவும் இருப்பான், அவனே கொயவனாகவும் இருப்பான். எப்படி இருக்க முடியும்? நீயே காரணம். ரொட்டி மாவெல்லாம் ரொட்டி ஆகிடுது. அந்த மாவும் இப்படி இருக்குது, ரொட்டியும் வந்திருக்குன்னா முடியுமா? மாமி பண்ணால் அவ்வளோங்க. அப்படி இருந்தால் எவ்வளோ சௌகரியம். ரொட்டி போட்டு ரொட்டி வந்துட்டே இருக்கும் இல்லையா? அது இது அப்படித்தான் இங்கே இருக்குது. மாவு ரொட்டி மாவு அவன் தான், ரொட்டியும் அவன் தான். ரொட்டியாக பண்ணி ஆகிடுது. ரொட்டி மாவு அப்படியே தான் சுவாமி இருக்குது. அதான் நிரவதி மகிமா. சிதைவில் மறைநெறியில் எரிய உருமுறைகள் முறிய சிறை அறிய நிறைவினார். சிறை அறிய நிறைவினார். சிறைனா லிமிட்டேஷன், பவுண்டரி. அதுக்கு போட்டால் ஜெயில். அந்த மாதிரியான பவுண்டரியே கிடையாது அவருடைய பெருமைக்கு. ஆமாம், உபாதான காரணமாகவும் இருப்பான், நிமித்த காரணமாகவும் இருப்பான். அதான் சுவாமி 5வது என்ன சொல்கிறதுன்னா அபாஸ்த பாதா. இந்த சொன்ன விஷயத்தில் எந்த பாதம் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ சொல்கிறேன், நமக்கு தர்க்கம் தெரியும்னு சொல்லணும் இல்லை. பாதம்னு ஒன்று இருக்குது. கேட்குறோம், பாதம்னா என்னன்னு கேட்டோம். பாதம்னா என்ன சுவாமி? பாதம்ங்கிறத சொல்லிட்டா தர்க்கத்தில் அப்புறம் வாயை முடிக்கணும். முடிஞ்சு போச்சு. அம்பேர் 3 பேரை கேட்டு கை தூக்கிட்டான், போக வேண்டியதான். பாதம்னா என்ன ஒருத்தர் சொன்னாங்க இருக்கு. இப்போ கெட்டிக்காரன் அக்னிகி அனுஷ்டா, நெருப்பு சுடாது. நான் பெரிய தார்க்கியம் சொல்கிறேன் கேளுன்னா. எப்படா சொல்கிறேன்னா பதார்த்தத்வா, அது என்டிட்டினால். ஏன்னா என்டிட்டினா சுடாது. என்ன ஜலவது, ஜலம் ஒரு என்டிட்டி தானே சொல்கிறதா? அதனால் அக்னி என்டிட்டி தானே. என்டிட்டி சுடலையோ இல்லையோ, இந்த என்டிட்டி சுடாதுன்னா அப்போ என்னடா பண்ணுறது? நான் அந்த ஆளை கூண்டுவான்னா, நெருப்பங்கே இருக்க கையை வைடான்னா, சொல்கிறதே நான் போயிட்டு வரேன். ஒருத்தருக்க செல்ல. ஏன்னா அந்த பதார்த்தத்தை காண்பிக்க கொடுக்கக்கூடிய பிரமாணம் இருக்கே, தர்மிகிராகமானம், அதுக்கு விருத்தமாக இருந்ததுன்னா அது பாதம் செல்லாது. சரணாகதி ஒரு தடவை தான் பண்ணணும், பல தடவை பண்ணக்கூடாது. ஏன்னா சரணாகதி அறிமுகப்படுத்தக்கூடிய சக்கரவர்த்தி திருவன் சகதேவ பிரபன்னான்னு சொல்லிட்டான்.
10 தடவை பிரபத்தி பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தர்மிகிராகமான பாதம் உண்டு. அதான் பாதங்கிறது. பெருமாள் விஷயத்தில் நீ என்ன சொன்னாலும் இதெல்லாம் பெருமாளுக்கு ஒத்து வராதுன்னா அந்த பாதங்கள் உன்னால் அங்கே காண்பிக்கவே முடியாது. ஏன்னா தர்மிகிராகமானம் அவனுக்கு அனுகூலமாக இருக்கு. அதை சொல்கிறார், கத்து விக்கவல கத்து வித்த வழி கற்றவர்க்கு அசைவில் மாயனார். என்ன தர்க்கம் பண்ணாலும் ஸ்மிருதியை வைத்துக்கொண்டு ஸ்மிருதிக்காரர்களாக தர்க்கம் பண்ணாலும் எங்கள் எம்பெருமான் அவனை நீங்கள் பாதிக்க முடியாது. அதுதானே அடுத்த பாதத்துலேயும் சொல்கிறான், தர்க்க பாதத்துலையும். அப்போ தர்க்க பாதத்தில் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்கு? நம்மளால தான் முழிப்போம். அதே விஷயந்தான் மீண்டும் சொல்லப்பட்டதுன்னு இன்னும் விரிவாக சொல்லப்பட்டதுன்னு. சபலித கதனே சாதுரி வைப்பரீத்தியா தேசியம் ஒத்துக்கவே மாட்டான். இது மாதிரி மிக்ஸ்டாக பேசினா உனக்கு சாமர்த்தியம் இல்லை, பேசவே கூடாது. அந்த மாதிரிலாம் சூத்திரக்காரர் சொல்லக்கூடாது. வாரா 2ஆம் பாதம் என்ன செய்கிறது? அது என்ன கல்யாண குணம் வந்தது? 2வது பாதத்தில் ஒரு பெரிய கல்யாண குணம் இருக்குது. அதாவது எம்பெருமானை அடைவதற்கு உத்தமமான வழி ஒன்று இருக்குது. திருவாராதனம் பஞ்சகால பிரக்கிரியில் பண்ணி அந்த எம்பெருமான் வாசுதேவ சங்கர பிரத்யுமன அனிருத்தனாதிகளாக இருக்கான் அப்படின்னு பக்தர்களை அனுகிரகிக்கிறதுக்காக பல வடிவம் எடுத்துக்கிறான். அவன் திருவாராதனம் கோயில்களில் அர்ச்சையாக இருக்கான் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய தனி ஆகமமான பாஞ்சராத்திரத்தை உபதேசித்தான். அதை வாங்கின்றவர் எதுக்காக உபதேசித்தான்னா நம்ம வேண்டியவா நல்ல கதிக்கு வரட்டும். புத்த மதம்லாம் எதுக்கு உபதேசித்தான்னா அவனுக்கு அணுகாதவா மறுபடியும் நரகத்தில் போய்ட்டு மோகார்த்தம் புத்த கிருத்தியை போய் யாகமெல்லாம் பண்ணவே வேண்டாம், ஃப்ராட் தான்ப்பா. பெருமாள் புத்தராய் அசுரால்கிட்ட போனார். அசுரால்லாம் நிறைய யாகம் பண்ணி சௌக்கியமாக இருந்தான். தேவர்கள் சொன்னான், இப்படி யாகம் பண்ணி அவனும் கூட போட்டியாக இருக்கிறது சரி அவனுக்கு எடுத்துருவோன்னார். ஏன்னா அவர்கிட்ட ஆசிரியக்கலாம், அனாசிரிதம். அவன்கிட்ட போனார். புத்தர் ரொம்ப அழகாக இருக்கார், பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அழகாக பேசுகிறார் சுவாமி, என்ன அடுக்கு தொடரில் பேசுகிறார் அப்படின்னு கேட்டல. ஒரே கூட்டம், அசுர கூட்டம். அங்கே சொன்னார், யாகமெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டுடா. எங்கேயாவது ஒருத்தருக்கு ஒரு குச்சியை நெருப்பில் போட்டு அதை சாப்பிட்டு ஒருத்தர் அனுகிரம் பண்ணுவானா. தேவர்கள் சமிதா போடுறான், அங்கிரையே சமிதமாக போடுதான். இந்த குச்சியை சாப்பிட்டா அவர் திருடுவான். குச்சி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கூட திருப்தி அடைய மாட்டான். இந்த குச்சியை போடுங்கிறிய, இந்த முட்டையை போடு, நெருப்பை போடு, இப்படி இல்லாமல் திருப்தி அடையும் ஒரு தேவதை. இதெல்லாம் பண்ணாதவன்னா யாகத்தை விட்டால் கெட்டு போயிட்டான். அதனால் அஸ்ரிதர்கள் அவர்கள். அஸ்ரிதர்களுக்கு அனாப்தனாக இருந்து புத்த வழியெல்லாம் சொல்லு. ஆழ்வார் 5ஆம் கடைசியில் சாதிக்கிறார், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் திருவாய்மொழி. அசுரர்க்கு வீடுண்ணச் செய்து போன பண்ணிட்டார்கள். ஆனால் நம்மளுக்கு எம்பெருமானார் சம்பிரதாயஸ்தர்களுக்காக பாஞ்சராத்திரத்தை கொடுத்தான். அந்த பாஞ்சராத்திரத்தில் என்ன தோஷமும் இல்லை. அது ஃபுல்லாக அத்தாரிட்டின்னு பாட்சிகாரர் சூத்திரக்காரர் ஸ்தாபித்தார். அதன் மூலம் தன் வேண்டியவர்களுக்கு ஆப்த நல்லதை செய்கிறவன்ற குணம் அது புரியுதா? இந்த குணத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்கு இந்த எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர் பாடுபட்டு கொடுக்கலாம். தர்க்கவாதத்தில் என்னையா குணம் சொல்லிருக்குன்னா, பெருமாள் சித்தர்களுக்கு ஆப்தன், அனாசிதர்களுக்கு அனாப்தன். அவர்களுக்கு சாங்கியத்தில் கொண்டு விடுவான், புத்த மதத்தில் தள்ளி விடுவான். அங்கேருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட புத்த மதம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுதுன்னார். நல்ல காரியம். அனாசிதம் அனாப்தன் தள்ளி விட்டான். அந்த வழி போ. ஏழ பந்தா விதர்பானம் ஏழ கச்சதி கோசலான் அப்படின்னு நலன் சூதாட்டத்தில் தோற்று போய் வரைச்சே தானும் ஆம்படியால் வரைச்சே சொல்கிறான். தமயந்தி இப்படி போனேன்னா உங்கள் ஊருக்கு போகலாம், இங்கே போனால் கோசல தேசத்துக்கு போகலாம் அப்படிங்கிறான். நெறிகாட்டி நீக்குதியோன்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி நெறிகாட்டுறேன், இப்படி போ அப்படி போன்னு, நான் உங்களையும் போக மாட்டேன், உன்னிட்டு தான் வருவேன்ட்டாவும். அதே மாதிரி எம்பெருமான் நெறிகாட்டி நீக்கிப்போம். அந்த வழிக்கு போ, அங்கே போகுது. யார் ரொம்ப ஆப்தர்களோ அவனே எல்லாம் என்று அண்டி வந்தவர்களோ அவர்களுக்குத்தான் நல்ல விஷயத்தை சொல்லும். அது பாஞ்சராத்திர வழிகாட்டு. அது சொல்கிறார் பாருங்க தமிழில். கபிலர் கணச்சரண சுகதர்சமணர் அறர் வழிகள் அழியும் அருள்மொழியினார். பாஞ்சராத்திரம் என்ற அருள்மொழியை கொடுத்தவர் பக்தா பஞ்சராத்திர சேஸ்வயம். சரியா இருக்கா? 7வது பாதம். அப்போ சொன்னமே இந்திரியாதிகள்லாம் சிருஷ்டிக்கிறது, வேதாதிகள் சிருஷ்டி இருக்குன்னு அதை சொல்கிறார். காத்மா தேகே உச்சித ஜனனங்கிறது. க ஆத்மா 2 இருக்காங்க. கம்னா இந்திரியங்கள், ஆத்மானா ஜீவாத்மா.
ஜீவாத்மா ஆகாசம் உற்பத்தி விசாரிச்ச இடம் 3வது பாதம் 7வது பாதம். அதனால் கத்து லக்கிலும் கத்து கம் என்ற இந்திரியங்களுடைய கூட்டத்திலும் அருக்குலத்திலும் அச்சேதனமான உருவம் இல்லாத ஜீவாத்மாவையும் அஜித்திலும் ஒக்கும் ஒரு முதல்வனா எல்லாத்துக்கும் ஒரே காரணமாக இருக்குது. நம்மளே பெரிய குணம். இது 7ஆம் பாதம் சொல்லிது. 8ஆம் பாதம் காத்மாதேகே இந்திரியாதேகே தப்பா சொல்லுடைய காத்மாதேகனா ஆகாசம், கம்னா ஆகாசம், நியத்து ஆகாசம் என்ன ஆத்மா என்ன இவை க ஆத்மாதேகே. அதே க சப்தம் இந்திரியங்களை சொல்லுவோம். ஆனால் இந்திரியாதே ருச்சித ஜரணகிருது கரணமிடுகடிய 11 கிரீடிகமும் அடைய முடியும் அடி இருடியார் பிராணாபாவ ரிஷேகான் வேதவாக்கி உபனிஷத் வாக்கியம் இருக்குது. பிராணஸ்ததாவா ததா பிராணா அங்கே கீழே அந்த ரிஷி சப்தத்தையே போட்டு காண்பிக்கிறான். அவன் தான் எம்பெருமான். எல்லா பிராணங்களும் இந்திரியங்களும் அவன் தான். இது 8வது பாதம். 9வது பாதம் வைராகிய பாதத்தில் என்ன காண்பினா சம்சாரத்தை சுத்துறவர்களுக்கு ஒரு பொசிஷன் வச்சு சுத்த வைக்கிறான். அதை சம்ஸ்ருதோ தந்திரவாகி ஒத்தனைத்துலகும் ஒற்றி வருவி பவத்தி செய்வினார். பவம்னா சம்சாரத்தில் அவர்கள் எப்படி போக முடியும் அப்படி பண்ணுறான். அதுக்கேற்ற கர்மாக்களை முமுட்சுக்களுக்கு நிர்தோஷத்வாதிரம்யா உருவம் அருவம் என்னும் உலகில் முடியிலதில் ஓம இலகு தலைவனார். இந்த ஜீவாத்மா அச்சேதனங்களுக்கு நடுவில் அவனுக்கு ஒப்பே சொல்ல முடியாத உபயலிங்கனாக இருக்கக்கூடிய சுவாமி என்பது 10வது பாதத்தினுடைய. அதில் 8 அதிகரணங்கள் உபயலிங்க பாதம். 11வது பாதம் இதுதான் பெரிய பாதம். 26 அதிகரணம் குணோபசமார பாதம். அதை அழகாக சாய்க்கிறார். பல வழியில் அவனை தியானம் பண்ணலாம் என்று காணு. பகுபஜன பதம் உத்தமப்படி வகுத்த வித்தகளில் உயர்ந்தபடியாக சொல்லப்பட்ட பிரம்ம வித்தியகளில் உத்தரிக்க உணர்வுணவனார் எடுத்து குணங்களை சேர்த்து அனுபவிக்கும்படியாக இருக்க முடியும். 12வது பாதம். இதில் 15 அதிகரணம் அங்கபாரம். பாசனத்துக்கு அங்கமான கர்மாக்கள் வர்ணாசிரம கர்மங்கள் அதெல்லாம் பற்றி விசாரிக்கிறோம். சுவார்க கர்ம பிரசாத்தியா அவளுக்கு என்ன கர்மாவோ அந்த கர்மாவினால்தான் அவளை திருப்திப்படுத்தும். உரிய கிரிசைகளில் அரியதொரு விறகு விறகுன்னா இங்கே உபாயம். இந்த ராப்பட்டா உபாயம் பெரிய ராப்பட்டா கேஸ் இல்லாத போனால் வச்சுக்கிற அடுப்பு விறகு அடுப்பு. அந்த விறகு விரையும் அவர் பருவினார். பச்சித்து 13வது அதிகரணம். அதுதான் இது ஆவர்த்தி பாதம். 13வது பாதம் ஆவர்த்தி பாதம். அதில் 11 அதிகரணங்கள். அதில் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த ஜீவாத்மா பண்ணின சஞ்சித பாபத்தை போக்கடி சொல்கிறான். அதுக்கப்புறம் பிராமாதிகமாக பக்தியோகம் தொடங்கினே வரக்கூடிய பாபங்கள் ஒட்டுறதில்லை. பிராரப்தம் மட்டும்தான் அனுபவிக்கணும். பிராரப்தம் போன உடனே மோட்சம். அதெல்லாம் சத்து அசத்தெனும் அனைத்த வினை தொத்து அறுக்கவல துணிவினார் அப்படி சங்கல்பம் பண்ணுறார். பெரிய விஷயம் இதெல்லாம் நிறைய நாள் சொல்லணும். க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரன் இருக்கு. அந்த பகவானை நேரம் தியானம் பண்ணோடனே எல்லா கர்மாக்களும் போயிடுது சொல்லிடுத்து. அப்புறம் ஏன் மோட்சம் ஒன்றே வரல பக்தியோக ஆரம்பித்த உடனேன்னு கேட்டால் அதுக்கு எதியோ ஆலிங்கத சங்கல்பம் பெரிய டெக்கனில் அதிகம்னு சொன்னால் அமக்கமாக சொல்லுவாள். எதி ஆலிங்கத இந்த பக்தி யோகத்தை முடித்தானாகில் எல்லாத்தையும் மோட்சம் கொடுக்குறேன்னு சங்கல்பம் பண்ணுறான். அந்த சங்கல்பத்தான் துணிவுன்னு காட்டு. அந்த சங்கல்பம் பண்ணினா அப்புறம் மாற்ற மாட்டான். அதுக்காக 14வது பாதம் இதுதானப்போ உத்கிராந்தி பாதம். பிரம்மநாடி கதிக்கிறது சரியும் அளவில் ஆசாமி சரீர போது கீழே விழுற போது ரொம்பவே 2-3 வருஷமே செறிஞ்சு விழுந்து விடுறோம் கஷ்டம். அது ஆத்மா கீழே விழுந்த சரீரம் கீழே விழும் பொழுது உரிய வரை அவர்கள் யார் எந்த வழியில் போகணுமோ அப்படி அறிவறிய தமனி நெறி செருகு விறகினார். பக்தியோக ரிட்டன் போக வேண்டியவனுக்கு ஹார்தனாக இருந்து நடுநாடி வழியாக வெளில போகிறதுக்கு லைட்டு போட்டு காண்பிச்சு ஆக்ஷன் போகணும். இது அவனுடைய சொந்த குணம். பிரம்மநாடி வழியாக வெளில கொண்டு போகிறான் என்பது 14வது பாதத்தில் சொல்லப்பட்ட குணம். 15வது பாதம் கூட அழைச்சிட்டு போகிறான். ஆதிவகன்னு இவன் அழைச்சிட்டு போகிறான். ஆதிவாயிகள் தான் இருக்காளே முக்த
தத்தோர்ச்சிர்தின பூர்வபக்ஷதாப்தவாசாம் சுமதெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னா அவன் சொன்ன அத்தனை பேருக்கு வேணால் லீடர். தத்துவ திரள் உதைத்துதைத்து அடைவு தத்துவிக்கும் அவர் தலைவனார். ஆயிடுதா மணிசுவாமி 13 நிமிஷம் லேட்டு. சாமியதகா அங்கே போய் தனக்கு சமனாக ஆக்கணும். நிரஞ்சன பரமம் சாமியம் முப்பைத்தி. சாமியம் முப்பைத்தின்னு விஷயம் சொல்லிடுது. சாமியம் இவன் அடையலை, அவன் கொடுக்குறான். அதான் விஷயம். அவன் கொடுத்ததான் மோட்சம். அதனால் சித்தோபாயம் அவன், சாத்தியோபாயத்துலேயும் அவன் தான். சாத்தியோபாயம் பண்ணி வச்சு அவன் திருப்திப்படுத்த தான் மோட்சம். அதில் தருகை உணரும் அவன் கொடுக்குறான்னு யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவர் சரணம் அணுக, திருவடி அணுக, விடலறிய விடமாட்டேன்னு பிடிச்சி வச்சிருந்து அவனை தன்னோட வச்சுட்டுருக்கிற இத்தனையும் கருணையினாலும் பண்ணுறான். பேரருளாளர் அருள் வரதர் அடியமே. சட்டா தேகி ஸ்வனிஷ்டோ நிரவதி மகிமா பஸ்ரபாதஸ்ரிதாப்தா காத்மாதேரிந்திரியாதேருச்சித ஜனனகிர் சம்ஸ்ருதோ தந்திரவாகி निर्दोषत्वादिरम्यः बहुभजनपदं स्वार्गकर्म प्रसाद्यः आपच्छित् ब्रह्मनाडी गतिकृदधिवहन् சாமியதச்சாத்திர வேத்யா. தமிழ் எழுதி ஒத்து வராதவர்கள் நாகரிகம் போட்டு சிரட்டா தேகி ஸ்வரிஷ்டகா நிரவதி மகிமா பாஸ்தபாதஸ்ரிதாப்தா காத்மாதேரிந்திரியாதேரவிச்சித ஜனனகிரு சம்ஸ்ருதோ தந்திரவாகி निर्दोषत्वादिरम्यः बहुभजनपदं स्वार्गकर्म प्रसाद्यः आपच्छित् ब्रह्मनाडी गतिकृत् अधिवहन् साम्यदश्च अत्र वेद्यः इति श्रीभाष्यसारः. अतः श्रीभाष्यः சித்தன விரித்துரைத்தரவனைத்தமைத்துறையும் இறைவனார் சிறிய பெரிய உருவடைய உடலம் என நடலம் இல்ல திலகு நிலையினார் சித்திர தேழை ஒத்த பத்தருடு முத்தர் வித்தி எனும் உணர்வினார் சிதவில் மரநெறியில் எரிய உருமுறைகள் முறிய சிறையறிய நிறவினார் கத்துவிக்கவல கத்துவித்த வழி கற்றவர்க்கு அசைவில் மாயனார் கபிலர் கணசரணர் சுகதர் சபணர் அரண் வழிகள் அழியும் வரும் மொழியினார் கத்திலக்கிலும் அருக்குலத்திலும் அசித்துலக்கும் ஒரு முதல்வனார் கரணமிடுகடிய 11 இடியமும் அடைய முடியுமடி விடியார் ஒத்தனைத்துலகம் ஒற்றி ஒற்றி வரும் இப்பவத்தி செய்தி செய்வினார் உருவம் அருவம் எனும் உலகில் ஊடுகிலதில் ஓமயிலதிலகு தலைவனார் உத்தமப்படி வகுத்த வித்தகளில் உத்தரிக்க உணர் குணவனார் உரிய கிரிசைகளில் அறியதொரு விறகு தெரிய விரையும் அவர் பதிவினார் சத்த சத்தரும் அனைத்தனைத்தவின தொத்தருக்கவல துணிவினார் சரியும் அளவில் ஊறிய வரை அறிவுது அறிவறிய தமனி நெரிசருக்கு விறகினார் தத்துவ திறன் உதைத்துதைத்து அடைவு தத்துவிக்கும் அவர் தலைவனார் தருகை உணரும் அவர் சரணம் அணுக விடல் அறிய அருள்வரதர் அடியமே. சிவாட்சதராயிடுத்து இவ்வளோதான். சிவாஷ்ய திவ்யாமிருதசாரமித்தம் शिवाष्ये सिंहासनवंशजस्य शिवासराघव गुरो कृपया ह्यवोचं शिवासये भूतैकपादुभवत्समाजः. शिवाष्यामृतसारத்தை சிவாஷ்ய சிம்மாசன குலத்தில் அவதரித்த ஸ்ரீனிவாசராகவாரிய மகாதேசிகன் கிருபையினால் சொன்னேன். உங்கள் கோஷ்டி சிவாசபூதமாக இருக்கும், எப்பொழுதும் திருநிரம்பினதாக இருக்கும். அல்லது ஸ்ரீநித்யவாசேகன ப்ரொஃபஸர் குருஹோஸ்து. ஓகேயா? இந்த ஸ்ரீ எப்பொழுது வசிக்க முடியா நம்ம ப்ரொஃபஸர் ஆம் இருக்கணும். ஸ்ரீவாச கடைசி பாதத்தை மாற்றி இன்னொரு ஸ்லோகம். ஸ்ரீபாஷ்ய திவ்யாமிருதசாரமித்தம் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசன வம்சஜஸ்ய சிவாசராகோ குரு கிருபயாஹ்யவோச்சம் ஸ்ரீநித்யவாச இகன ப்ரொஃபஸர் குருஹோஸ்து इति करुणाकर विदुषा नीतं श्रीभाष्यसारपीयूषं पीत्वा विबुधायूयं विबुधायुग भुवि विचरतस्य व्याखा. நீங்கள்லாம் இந்த ஸ்ரீபாஷ்யசாரம் கேட்டு ஸ்ரீபாஷ்யசாரம் மீது அமுதத்தை பீயூஷத்தை பருகினீர்கள். அதனால் நீங்கள்
ஏற்கனவே விபூதர்கள் பண்டிதர்கள் இப்போ விபூதர்கள் ஆயிட்டு அமுத ஸ்தானத்தில் தேவர்கள் ஆயிட்டீர்கள். அதனால விபூதர்கள் உங்களை என்ன பண்ணுவா? தேவர் பூசித்து நல்கி உரைப்பர் தீர்த்தங்களே என்று தேவர்கள் பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே என்னும்படி தத் சேவியாக விசரது. மித்ரே பிரம்மோபதேற்றே மே குரவே தெய்வதாய பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः. ஏஷ வை கிளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே வை தத்ர பிரஜாभ्यो யோகக்ஷேமः यत्रैतेन यज्ञेन यजन्ते हरिः ओम्.